Good morning students. Today we are going to study about components of a computer. இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கணிப்பொறியின் பகுதிகள். அதாவது கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அது எதுக்கெல்லாம் அதோட நீட் என்ன, அதை குறித்து நம்ம இந்த சாப்டரில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். The computer is the combination of hardware and software. ஹார்ட்வேர்னா வன்பொருள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள். வன்பொருள் மென்பொருளின் தொகுப்பே கணினி. There are two major components helps to run a system. One is hardware and another one is software. Hardware is a physical component. Software is a instruction or program, set of instruction or set of program. ஹார்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெமரி டிவைஸ் நினைவகம், கீபோர்டு விசைப்பலகை, மானிட்டர் திரையகம். சாஃப்ட்வேருக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னா கட்டளைகள் அல்லது கட்டளைகளின் தொகுப்பு. இப்போ நம்ம அந்த ஒரு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட் இருக்குது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி மெமரி, அடுத்து அவுட்புட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இன்புட் யூனிட் takes the input, the central processing unit does the processing of data and the output unit produce the output. The memory unit hold the data and instruction during the processing. நம்ம இப்போ இன்புட் யூனிட் வழியாக ஒரு டேட்டாவை சிஸ்டமுக்கு கொடுக்குறோம். அந்த இன்புட்டை கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாவை மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிபியு என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டையும் கெட் பண்ணி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமோ, ஒரு ஆடிங் 2 நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம 2 + 5 அப்படின்னு கொடுக்கோம்னா 7 அப்படின்னு ப்ராசஸ் பண்ணி சிபியூவில் ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபைனல் ரிசல்ட்டை அவுட்புட் யூனிட்டில் அதாவது மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இன்புட் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்புட் யூனிட்னா தமிழில் உள்ளீட்டகம் அப்படின்னு பொருள். இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு தி கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர்டு இன் தி மெமரி until for future processing. நம்ம கொடுக்குற என்ன ஃபார்ம் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம இன்புட் யூனிட்டை கீபோர்டு வழியாக நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்கும். அதை அப்படியே கெட் பண்ணி அந்த சிஸ்டம் அந்த இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட்டை கெட் பண்ணி அதோட மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ராசஸிங். அதாவது இதுக்கு அப்புறமா நடக்க போகிற நம்ம அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்ல சிஸ்டமுக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆட் பண்ணுங்கள், சப்ட்ராக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்ல, அந்த ஃப்யூச்சர் ப்ராசஸிங்காக அந்த சிஸ்டம் அந்த நம்ம இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம அடுத்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா மையச் செயலகம். மையச் செயலகம் என்பது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை கணிப்பொறி புரிந்து கொள்ளும் வகைகளில் மாற்றி அதனை செயலாக்கம் செய்யும் முதன்மையான பகுதியாகும். இது நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்ற மற்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது. இது தரவை உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுத்தி வெளியீட்டை வெளியிடுகிறது. அதாவது CPU is the major component which interprets and executes software instructions. It also controls the operation of
all other components such as memory input and output unit. It accepts binary data as input, process the data according to the instruction and provide the result as output. The CPU has three components which are control unit, arithmetic and logic unit and memory unit. CPU தான் கம்ப்யூட்டரோட ஒரு மேஜர் காம்போனன்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது, அதாவது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ நம்ம 5+2 அப்படின்னு நம்ம ஒரு 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 ஆடிங் ப்ரோக்ராமை வந்து கொடுக்கும் நம்ம சிஸ்டமுக்கு. ஒரு 5+2 ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். அப்படின்னா அது உடனே வந்து 5+2 7 அப்படின்னு சொல்லாது. அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், அதாவது செட் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணியிருப்போம் உள்ள. அந்த ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஹிடனாக அது நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியாது. நம்ம இன்புட்டை கொடுப்போம், அது அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிஓ C++ஓ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆடிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 ப்ரோக்ராம் படி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் நடக்கு. செகண்ட் திங் இஸ் இட் அக்செப்ட் பைனரி டேட்டா அஸ் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒன்று அப்படின்னா, இது என்ன மீனிங், இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது சிஸ்டம் வந்து ஹியூமன் லாங்குவேஜ் வந்து சிஸ்டமுக்கு தெரியாது. அதாவது நம்ம பேசுகிற தமிழோ ஆங்கிலமோ இந்த லாங்குவேஜ் வந்து சிஸ்டமுக்கு தெரியாது. சிஸ்டமுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து அது வந்து எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா பைனரி டேட்டாஸாக தான் வந்து ஸ்டோர் பண்ணும். பைனரி டேட்டாஸ் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், 00 000 0001 அப்படின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை கீபோர்டு வழியாக சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெச் இருக்குல்ல, அந்த ஹெச்சுக்கு ஒரு பைனரி வேல்யூ இருக்கும். அதாவது 001 அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் வேல்யூ இருக்கும். அடுத்து ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் ஐக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த பைனரி வேல்யூஸ் தான் சிஸ்டமில் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது ஹியூமன் லாங்குவேஜை மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுதான் சிபியூவோட ஒரு மேஜர் பார்ட்டு, மேஜர் ரோலு. இதில் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா கண்ட்ரோல் யூனிட்டு, அதுக்கப்புறமா அவுட்புட் யூனிட்டு, மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருக்குது. இப்போ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா கணித ஏரண சேலகம், தமிழில் அதுக்கு பேர் வந்து கணித ஏரண சேலகம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ALU is a part of CPU where various computing function are performed on data. The ALU perform arithmetic operation such as addition, subtraction, multiplication, division and logical operation. The result of operation is stored in internal memory of CPU. The logical operation of ALU promote the decision making ability of a computer. இந்த அரித்மெட்டிக் ALU தான் டிசிஷனை மேக் பண்ணுது, எபிலிட்டி டு டிசிஷன் மேக்கிங். அண்ட் இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லுமே, இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லுமே இதுதான் இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்ட்ரோல் யூனிட்னா control unit. The control unit controls the flow of data between the CPU, memory and IO devices. It also controls the entire operation of a computer. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா
ஹோல் சிஸ்டமோட, அதாவது கம்ப்யூட்டரோட ஃபுல்லாக ஒரு எல்லா ஃபங்க்ஷனையும் இதுதான் வந்து மானிட்டர் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா ஃப்ளோ பிட்வீன் CPU, மெமரி அண்ட் IO டிவைசஸ். அந்த ஃப்ளோ ஆஃப் டேட்டா, இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்கும் அப்படின்னா 5 to 7, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கோம்னா அது இன்புட் யூனிட்லேருந்து என்ன பண்ணுன்னா அது மெமரியில் ஸ்டோர் ஆகி சிபியூக்கு போகும், அடுத்து அவுட்புட்டாக வரும். இதை ஃபுல்லுமே அந்த அப்போ நம்ம அரித்மெட்டிக்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கோம்னா அந்த அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனை இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வாட்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட் 5 கொடுக்கோம்னா கரெக்டாக 5 போய் லோட் ஆகுதா, 5 போய் மெமரியில் சேவ் ஆகுதா, அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வாட்ச் பண்ணும். அடுத்து அவுட்புட் யூனிட், வெளியீட்டகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். An output unit is any hardware component that convey information to user in an understandable form. அதாவது யூசருக்கு, அதாவது ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு லாங்குவேஜில், அதாவது நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், சிஸ்டமுக்கு வந்து ஹியூமன் லாங்குவேஜ் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஹியூமன் லாங்குவேஜை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அவுட்புட்டாக கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்பவும் ஹியூமனோட அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மெட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, அது மானிட்டர் வழியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஹார்ட் காப்பியாகவும் நம்ம பிரிண்டர் மூலமாக அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெமரி யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சேமிப்பகம், தமிழில் மெமரி யூனிட்டுக்கு சேமிப்பகம். இந்த மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 types which are primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the program and data when the instructions are ready to execute. The secondary memory is used to data permanently. The primary memory is volatile, that is the context is lost when the power supply is switched off. The random access memory RAM is an example of main memory. The secondary memory is non-volatile, that is the context is available even after the power supply is switched off. Hard disk, CD-ROM and DVD-ROM are example of secondary memory. அதாவது 2 மெமரி இருக்குது. ஒன் திங் இஸ் பிரைமரி மெமரி, அனதர் ஒன் இஸ் செகண்டரி மெமரி. முதன்மை சேமிப்பகம், இரண்டாம் நிலை சேமிப்பகம். பிரைமரி மெமரிக்கு இன்னொரு நேம் என்னன்னா ரேமு. அதுக்கப்புறம் செகண்டரி மெமரிக்கு இன்னொரு நேம் என்னன்னா ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேட்டா, இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு மூவியோ ஏதோ ஒன்று ஒரு டேட்டா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்டரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகி அந்த டேட்டாவை நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு மூவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மூவியை அது என்ன பண்ணுன்னா அப்படி செகண்டரி மெமரியிலேருந்து பிரைமரி மெமரிக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். அந்த பிரைமரி மெமரியில் வந்து அதாவது பிரைமரி மெமரியில் உள்ள டேட்டாஸ் வந்து அது வந்து பெர்மனன்ட்லி ஸ்டோர்டாக இருக்காது. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த டேட்டா வந்து அப்படியே இரேஸ் ஆயிரும். ஆனால் செகண்டரி மெமரியில் அப்படி கிடையாது, அந்த டேட்டா வந்து பெர்மனண்ட்டாகவே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம மொபைல்லலாம் வந்து நம்ம ரேம் அடிக்கடி கிளியர் பண்ணுவோம். அது எதுக்காண்டி கிளியர் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிஸ்டமில் ஒரு 2 GB ரேம்னு வச்சுக்கிறோம். அந்த 2 GB ரேமு ஒரு 2 GB டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ரேம் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணாட்டிலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ளீன் ஆயிரும். ஆனால் அதோட லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
அதனால தான் வந்து நம்ம ரேம் வந்து ரேம் மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ரேம் பார்ப்போம். ஆனால் அதோட ஸ்பீடு வந்து ரேமை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதோட ப்ராசஸரு, அதோட அதோட ஓஎஸ் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி, அதோட ஹார்ட்வேர் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ரேம் மட்டும் பார்ப்போம். அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த ரேம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அந்த ஷெடியூல் டைம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ரேம் என்ன ரோம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம மொபைல் வாங்கிட்டு இருப்போம். அதோட யூசேஜ் தான் இந்த ரேம் என்ன ரோம் என்ன, இந்த டேட்டா சேவிங்ஸ் பற்றி. அடுத்த சாப்டர் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் பற்றி பார்க்கலாம். உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்புட் டிவைஸ், கீபோர்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கீபோர்டு வயர்ட் அண்ட் வயர்லெஸ் விர்ச்சுவல் அப்படின்னு. கீபோர்டு வந்து வயர்லையும் இருக்குது, வயர்லெஸ்லையும் இருக்குது. இஸ் மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ்ட் டுடே. தி இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் are collectively known as character keys. This keyboard layout is derived from the keyboard of original typewriter. The data and instruction are given as input to the computer for typing on the keyboard. Apart from alphabet and numeric keys, it also has function keys for performing different functions. There are different set of keys available in the keyboard, such as character keys, modifier keys, system and GUI keys, enter and editing keys, function keys, navigation keys, numeric keyboard and lock keys அப்படின்னு இருக்குது. ஏன்னா கீபோர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம இன்புட்டு என்னென்ன சிஸ்டமுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அது அவ்வளோவுமே கீபோர்டு மூலமாக தான் கொடுப்போம். கீபோர்டில் நம்பர்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி வெரைட்டி ஆஃப் கீஸ் அந்த கீபோர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மவுஸே யூஸ் பண்ணாமல் அந்த நேவிகேஷன் கீஸ், ஆரோ கீஸ், ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு, இப்படி எல்லா கீஸும் வந்து இந்த கீபோர்டில் அது இருக்கும். கீபோர்டு மூலமாக தான் நம்ம வந்து சிஸ்டமுக்கு இன்புட் கொடுப்போம். அதுக்கப்புறம் மவுஸ்னால் என்ன அப்படின்னா, மவுஸ் இஸ் எ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம என்னெல்லாம் இப்போ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பாருங்கள், புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் நான் வேல்யூ பண்ணேன், உங்கள் ஆன்சரு ஷீட்டெல்லாம் நான் வேல்யூ பண்ணேன். அது யாருமே புக்கை ரீட் பண்ணி எக்ஸாம் எழுதுன மாதிரி தெரில. அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அதில் எல்லாருமே அந்த இயர் எல்லாமே தப்பாக தான் எழுதிருந்தீங்க. அட்லீஸ்ட் அந்த புக்கை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்குறேன். அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அதை லிஸ்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட நீட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 பேஜஸ்லேயோ இல்லை ஒரு சிங்கிள் பேஜ்லேயோ எழுதி அதை நீங்கள் அசைன்மெண்ட்டாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இந்த சாப்டருக்கு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் நம்ம ரிமைனிங் சாப்டரை பார்க்கலாம்.